Welcome students. Last class la nama directional derivatives paathirundom. Directional derivatives of a scalar function. அதோடைய definition அதுக்கு அடுத்தது del dot effect solenoidal பார்த்தோம், irrotational condition பார்த்தோம். ஸோ del dot phi எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு சம் ஹோம்ஒர்க்கும் கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் தான். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கிளாஸை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபைண்ட் த டைரெக்ஷனல் டெரிவேட்டிவை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சம் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் phi is equal to x plus xy square plus yz cube at the point 0, 1, 1. ஸோ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த டைரக்ஷன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே கொஷினில் இந்த டைரக்ஷன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கிறத நம்ம ஏ வெக்டார்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபையோட வேல்யூவை எழுதிட்டோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து del phi டாட் ஏ கேப், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2y + 2j - k. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம், ஏ கேப் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏ கேப்க்கு 2y + 2j - k. இப்போது ஏ கேப் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏ கேப்போட ஃபார்முலா ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னால் என்ன பண்ணுவோம், மாடுலஸ்குள்ளே ஸ்கொயரில் எழுதிப்போம். 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + -1 the whole square. ஸோ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு 2y வெக்டார் + 2j - k root of 9. ஸோ 2y வெக்டார் + 2j வெக்டார் - k by 3. ரூட் 9 எடுத்திங்கன்னா 3ன்னு கிடச்சிடும். ஸோ ஏ கேப் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு del phi எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஃபையோட வேல்யூ எல்லாத்தையும் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் xy ஸ்கொயர் ப்ளஸ் yz க்யூப் இன்ட்டு y வெக்டார் ப்ளஸ் டோ y எக்ஸ் ப்ளஸ் xy ஸ்கொயர் ப்ளஸ் yz க்யூப் j வெக்டார் dou by dou z x plus xy square plus yz cube k vector. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பேஸ் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே எக்ஸ் இருக்குது, ஸோ 1 இங்கே எக்ஸ் இருக்குது, 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வரும், இது 0 ஆகிடும் இன்ட்டு ஒய் வெக்டார். இந்த இடத்துல ஒய்யை மட்டும்தான் பண்ண போகிறோம், 2yன்னு வந்துடும். 2yனா எக்ஸ் இருக்கிறதுனால 2xy, இங்கே y பண்ணுறதுனால z க்யூப் மட்டும் வரும் இன்ட்டு j வெக்டார். அடுத்து தேர்ட் ஒன், இங்கே z மட்டும் பண்ண போகிறோம். z பண்ணால் 3z ஸ்கொயர்னு வரும் நமக்கு. ஓகேங்களா? இங்கே y இருக்கிறதுனால 3yz ஸ்கொயர் இன்ட்டு k வெக்டார். கொஷினில் நமக்கு அட் த பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்கறனால ஸோ del phi at the point 0, 1, 1. ஸோ இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஸோ எக்ஸ்ஒய் இசட்க்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா 1 + 1 2y வெக்டார். இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இதோட வேல்யூ என்ன ஆகிடும், இசட்டோட வேல்யூ 1, இதோட வேல்யூ என்ன ஆகிடும் உங்களுக்கு 0 இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு 3k பாயிண்ட்டே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தேர்ஃபோர் டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் is equal to del phi dot a cap. del phi என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அதை எழுதிக்கோங்க. 2y வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். a cap என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 2y வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார் divided by 3 which is equal to 2 2s are 4 plus 2 3 1s are 3 divided by 3 6 minus 3 3 by 3 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1. ஓகேங்களா? therefore directional derivative is equal to 1. 1 is the answer for this. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மு, find the directional derivative of 3xy square minus x square yz at the point
1, 2, 3. In the direction of the vector I vector minus 2j vector plus 2k vector. ஸோ இது எவ்வளோ என்ன வருதுன்னு ஃபைண்ட் பண்ணுங்கள் ஹோம்ஒர்க் சம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேர்ட் சம். If f vector is equal to 3x I vector plus x plus y j vector minus az k vector is solenoidal. solenoidalனு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. find the value of a ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சம்ஸை வந்து நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி பார்க்க தான் எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அதனால் ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ solenoidal அப்படின்னா என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும். del dot f vector. del dot f vector வந்து 0. இதுதான் solenoidalக்கான கண்டிஷன். del dot f vector 0னா இதுதான் solenoidalனு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ del dot f vector is equal to dou by dou x. இங்கே இருக்க ஐக்கு முன்னாடி இருக்க வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க 3x. dou by dou y x plus y. dou by dou z minus az. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 3, இதில் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இங்கே இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா minus a equal to 4 minus a which is equal to 0. 0னா உங்களுக்கு என்ன இருக்கும்? minus a is equal to minus 4. This implies a is equal to 4. Answer is 4. இது பேஸ் பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் சம் பார்த்துக்கலாம். f vector is equal to 3x square y I vector minus 4x y square j vector plus 2xy z k vector. இதில் என்ன ஃபைண்ட் பண்ணோன்னா is solenoidal. இதுக்கு ஆன்சர் solenoidal வரும். நீங்கள் தான் ஃபைண்ட் பண்ணணும். செக் பண்ணுங்கள். செக் பண்ண போகிறீங்க solenoidal இருக்கா. solenoidal என்ன அர்த்தம்? del dot f vector 0 இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 5th சம். if the vector கொஷினில் கொடுத்துருக்காங்க capital A vector is equal to axy minus az square I vector plus x square plus 2yz into j vector plus y square minus axz into k vector is irrotational. Find the value of a. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? irrotational கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சம்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்க திரும்ப போட உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸாலாம் நீங்கள் போடணுன்ட்டு இல்லை. எக்ஸாமில் போட்டிங்கன்னா டைம் பத்தாது. ஸோ எல்லா சம்ஸையும் நீங்கள் ரிப்பீட்டடாக போடும்போது நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். சீக்கிரமாக சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா irrotational கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் ஏ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். irrotationனா என்ன கண்டிஷன்? del cross a vector. del cross a vector நமக்கு எப்படி இருக்கும்? 0 இருக்கும். ஸோ இந்த வேல்யூ 0 இருக்கிறது தான் நமக்கு irrotationalக்கான கண்டிஷன். del cross a vector is equal to 0. இதுதான் நமக்கு irrotationக்கான கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். பார்ப்போம். del cross a vector is equal to crossனால் நம்ம எப்போவுமே எப்படி எடுப்போம்? டிட்டர்மினண்ட்டில் எடுப்போம். I vector, j vector, k vector. dou by dou x, dou by dou y, dou by dou z. ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது? ஐக்கு முன்னாடி இருக்கிறத இந்த இடத்துல எடுக்கணும். ஜேக்கு முன்னாடி இருக்கிறது செகண்ட் டேர்ம், கேக்கு முன்னாடி இருக்கிறது அடுத்த டேர்ம். ஓகேங்களா? சாரி, 5th சம்மில் பாருங்கள். ஐக்கு முன்னாடி இருக்கிறது, ஜேக்கு முன்னாடி இருக்கிறது, கேக்கு முன்னாடி இருக்கிறது. இதை தான் நம்ம தேர்ட் ரோவில் எடுக்க போகிறோம்.
என்னென்ன இருக்குது AXY minus Z square. செகண்டில் x square plus 2YZ y square minus AXZ. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ தான் இருக்குது. இதை தான் நம்ம இப்போ டிட்டர்மினண்ட்டில் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் டெலிட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறத இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். மைனஸ்னு போட்டு இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y. அதே மாதிரி இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூவை இசட்டை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் -2y இன்ட்டு y வெக்டார். அதே மாதிரி செகண்ட் ஜே எடுக்கும் போது மைனஸ் சைன் போட்டுப்பீங்க. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் இப்போ டெலிட் ஆகும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ இதை டெலிட் பண்ணிங்கன்னா இதை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை வந்து இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது -AZ -2z. ஓகேங்களா? இது ஜே வெக்டார். இந்த மைனஸ் இந்த ரெண்டுத்துக்குமே போகணும். இந்த ரெண்டு டேர்முக்குமே மைனஸ் போகணும். தேர்டில் ப்ளஸ் 2x minus AX இன்ட்டு கே வெக்டார். தேர்ட் வந்து ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலமை டெலிட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை வந்து ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மைனஸ்ன்னு வந்துடும் செகண்ட் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2y கேன்சல் ஆகிடுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? AZ இந்த ப்ளஸ் வந்து உள்ளே போயிடும். AZ -2z into j vector plus 2x minus AX into k vector which is equal to 0. இதுதான் நமக்கு irrotationக்கான கண்டிஷன். ஏன்னா del cross A வந்து நமக்கு 0ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. this implies ஸோ இதை வந்து நம்ம equal to 0ன்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு டேர்மில் AZ minus 2z equal to 0ன்னு எடுத்திங்கன்னா AZ is equal to 2z. Z to Z cancel, A equal to 2. அதர்வைஸ் நீங்கள் இந்த டேர்ம் எடுத்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணாலும் 2x minus AX equal to 0. x cancel, minus A equal to -2, A equal to 2. இந்த மாதிரி எடுத்தாலும் ஏவோட வேல்யூ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான ஹோம்ஒர்க் சம் பார்த்துக்கலாம். 6th சம். A vector is equal to 4xy minus z cube into I vector plus 2x square into j vector minus 3x z square k vector is irrotational. நீங்கள் தான் செக் பண்ணணும். செக் இட் as irrotational. irrotational இருக்கா? செக் whether it is irrotational or not. செக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன செக் பண்ண போகிறோம்? irrotationalனால் டெல் கிராஸ் ஏ வெக்டார் வந்து 0வாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஹோம்ஒர்க் சம் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். If r vector is equal to xi vector plus yj vector plus zk vector and modulus of r vector is equal to r. Show that னு எடுத்துக்கலாம். otherwise find னு நமக்கு கேட்கலாம். நமக்கு find னே நம்ம எடுத்துப்போம். del of 1 by r. இது என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா -r vector by r cube. இந்த ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் கண்டிஷனில் del of f of r is equal to f dash of r into r cap. இதுக்கு இந்த ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், இதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் பார்த்துக்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். r vector is equal to xi yj plus zk. இப்போது r vector dot r vectorனு எடுத்துக்கிறேன். xi plus yj plus zk.
into xi plus yj plus zk. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் டாட் பண்ணும்போது i dot i 1 ஆகிடும், j dot j 1, k dot k 1. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகேங்களா? இது வந்து ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட். ஸோ ஈக்குவேஷனை பண்ணால் என்ன வரும்? 2r dou r by dou x equal to 2x. This implies dou r by dou x equal to x by r. Similarly இதை வந்து with respect to y வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை with respect to z வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் எழுதிக்கிறேன். 2r dou r by dou y is equal to 2y. This implies dou r by dou y is equal to y by r. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 2r dou r by dou z is equal to 2z. This implies dou r by dou z is equal to z by r. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ரெண்டு சம் இருக்குது பாருங்கள், ரெண்டு சப்டிவிஷன், இந்த ரெண்டு சப்டிவிஷனுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கோங்க. del of 1 by rன்னு இருக்குது. ஸோ del of 1 by rன்னா என்ன பண்ணுவோம்? டெல்லோட வேல்யூ dou by dou x I vector plus dou by dou y j vector dou by dou z k vector. ஓகேங்களா? ஸோ 1 by r நான் என்ன பண்ணுறேன்? ஆர் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆர் இன்வர்ஸ்னு எடுத்ததும் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? dou by dou x ஆர் இன்வர்ஸ் I vector. இந்த ஆர் இன்வர்ஸை நடுவில் ஒவ்வொரு டேர்முக்கும் நடுவில் எடுத்துக்கோங்க. dou by dou y r inverse j vector dou by dou z r inverse k vector. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஆனால் இங்கே ஆர் தான் இருக்குது. ஸோ எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 இன்ட்டு ஆர் பவரில் என்ன ஆகும்? -1 இன்ட்டு நமக்கு இன்னொரு டேர்ம் எக்ஸ்ட்ரா வரும் dou r by dou x. ஏன்னா ஆர் டேர்மை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஆரை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இன்ட்டுன்னு போட்டு dou r by dou xன்னு ஒரு டேர்ம் வரும் இன்ட்டு I vector. ப்ளஸ் சிமிலர்லி -1. ஸோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம -1 dou r by dou y to j vector. அதே கண்டிஷன் -1 r power -1 dou r by dou z k vector. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் -r power -2ன்னு இருக்குது. ஸோ -r power -2 dou r by dou xக்கு நமக்கு வேல்யூ தெரியும், x by r I vector. ஓகேங்களா? அடுத்தது -r power -2 y by r j vector -r power -2 z by r k vector. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள் எல்லா டேர்ம்ஸ்லேயுமே by rன்னு இருக்குது. ஸோ இந்த r எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துடலாம், காமனாக வெளியில் எடுக்கலாம். இந்த r பவர் -2வை நான் டினாமினேட்டரில் 1 by r ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? -1 by r ஸ்கொயர். இங்கே இருக்க ஆரை நான் வெளியில் எடுத்துடுறேன், காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன வரும்? -1 by r கியூப் xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் which is equal to இந்த வேல்யூ என்னது? r வெக்டார். ஸோ r வெக்டார் by r cube. This is the answer. ஸோ ஆன்சர் என்ன? del of 1 by r அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோடைய ஆன்சர் -r வெக்டார் by r cube. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் பாருங்கள். del f of rன்னு இருக்குது. del f of r is equal to f dash of r into r cap அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? del f of rனா dou by dou x into f of r to I vector plus dou by dou y f of r into j vector plus dou by dou z
f of r into k vector. ஓகேங்களா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ். ஏற்கனவே நமக்கு பார்த்த கண்டிஷன் தான், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால டோ ஆர் பை டோ எக்ஸ். அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் வெக்டார் இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டார். ஸோ இது வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும். வேல்யூஸை அப்ளை பண்ணிக்கலாம். வேல்யூஸ் அப்ளை பண்ணால் இங்கே எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர்னு வந்துடும். ஸோ எல்லாத்துலேயும் எஃப் டேஷ் இருக்குது. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆரை நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் டிவைடட் பை ஆர்னு இருக்கும் டினாமினேட்டரில். ஓகேங்களா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இதோட வேல்யூ ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் பை ஆர் என்ன பண்ணலாம்? மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆர் கேப்க்கு ஃபார்முலா தெரியும். ஆர் கேப்னா ஆர் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஓகேங்களா? இப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்னால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆர் கேப்னு எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் பை ஆர் கேப்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு. இது இங்கே வந்துருச்சு, இது இங்கே வந்துருச்சு. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டாரை ஆர் வெக்டார் பை ஆர் கேப்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் ஆர் வெக்டார். இது டினாமினேட்டரில் நம்ம இதை எழுதும் போது அப்படியே என்ன ஆகும்னா டிவைடட் பை இன்ட்டு ஆர் கேப் பை ஆர் வெக்டார்னு இருக்கும். இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் கண்டிஷனில்? f dash r into r cap. Therefore, del f of r is equal to நமக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? f dash of r into r cap. This is the answer. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் அண்ட் மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர். தென் ஃபஸ்ட் கேஸில் டெல் ஆஃப் லாக் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். செகண்ட் கேஸில் டெல் ஆர் பவர் என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு ஆர் கேப். இன்னொரு ஆன்சர் என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 2 இன்ட்டு ஆர் வெக்டார். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே இதுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ண போகிறோம். டெல் ஆஃப் லாகார் டெல் ஆஃப் லாகார்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கோங்க. சொல்யூஷனில் டெல் ஆஃப் ஆர் லாகார் லாகார்னால் என்ன பண்ணுவோம்? டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு லாகார் இன்ட்டு ஐ வெக்டார் லாகார் இன்ட்டு ஜே வெக்டார் அடுத்து லாகார் இன்ட்டு கே வெக்டார். ஸோ அதை நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்க வரேன். இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டோ பை டோ ஆர் இன்ட்டு லாகார் ஐ வெக்டார் இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ ஆர் into log r j vector into dou r by dou y plus dou by dou r log r into k vector into dou r by dou z. ஓகேங்களா? ஸோ நமக்கு log r டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். log r டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by r i வெக்டார் இதோட வேல்யூ நமக்கு x by r y by r z by rனு தெரியும். ஸோ அதனால் அதை வேல்யூ எழுதிக்கலாம் x by r இல்லை எக்ஸ் பை ஆர் ஐ வெக்டார்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி 1 பை ஆர் ஒய் பை ஆர் ஜே வெக்டார் ப்ளஸ் 1 பை ஆர் இசட் பை ஆர் கே வெக்டார். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ரெண்டுத்துலேயும் ஆர் இருக்குது. எல்லா டேர்ம்ஸ்லேயும் 2 ஆர் இருக்குது. ஸோ 1 பை ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார்
plus zk vector, which is equal to r vector by r square. ஓகேங்களா? ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது del of log r அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய வேல்யூ r vector by r square. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், செகண்ட் கேஸ் பார்ப்போம். del of r power n. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம்? இதுக்கும் அதே மாதிரி தான் dou by dou x r power n into I vector, dou by dou y into r power n into j vector, dou by dou z into r power n into k vector. அந்த ஸ்டெப்பை நீங்களே எழுதிடுங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? இது எப்படி நம்ம பண்ணுவோன்னா dou by dou r power n I vector into dou r by dou x plus dou by r power n. ஓகேங்களா? dou by dou r power n I vector dou r by dou x. ஓகேங்களா? அடுத்த டேர்ம் dou by dou y r power n j vector. இங்கே என்ன வரும் நமக்கு? dou r by dou y. இங்கே நமக்கு dou rன்னு வரும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குங்களா? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், dou by, இப்போ இதுவும் நமக்கு dou r by dou r r power n k vector. இங்கே நமக்கு dou r by dou z அப்படின்னு வந்துடும். இப்போது இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆரை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? n r power n minus 1 dou r by dou x ஓட வேல்யூ x by r into I vector plus அதே மாதிரி இந்த டேர்முக்கு n into r power n minus 1 dou r by dou x ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? y by r j vector ப்ளஸ் அடுத்தது பாருங்கள், இந்த டேர்ம் அதே மாதிரி பண்ணிங்கன்னா n into r power n minus 1 z by r into k vector. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சிங்களா? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், எல்லாத்துலேயுமே r இருக்குது. ஸோ r எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ அது மேலே போகும்போது r பவர் -1ன்னு போயிடும். -1 ஏற்கனவே இருக்குது. ஸோ நமக்கு என்ன பண்ணோம்? n into r பவர் n minus 2ன்னு போயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஓகேங்களா? அடுத்தது என்ன வரும்? n into r பவர் n minus 2. இங்கே இருக்க வேல்யூ xi yj zk வந்து which is equal to r வெக்டார். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? r வெக்டார்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? r அடுத்த ஆன்சர், இது வந்து ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் என்னென்னா r cap is equal to r வெக்டார் by modulus of r வெக்டார்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இங்கே r வெக்டார் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் cross multiple பண்ணி எழுதிக்கலாம். which is equal to n r பவர் n minus 2. இங்கே இருக்க r வெக்டாருக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா modulus of r வெக்டார் into r cap. ஓகேங்களா? r capனு எழுதிட்டேன். இதை அப்படியே cross multiple பண்ணி இங்கே இருக்க r வெக்டாருக்கு பதிலாக இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டேன். அடுத்தது n into r பவர் n minus 2 modulus of r வெக்டாரோட வேல்யூ வெறும் r தான் போடலாம். அப்போ இங்கே பவரில் 1 இருக்குது. இதோட +1 ஆச்சுன்னா என்ன ஆகும்? -1ன்னு வந்துடும். n into r பவர் n minus 1 into r cap. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோன்னா del r பவர் nக்கு ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம்? n r பவர் n minus 2 into r வெக்டார் r n r பவர் n minus 1 into r cap. These two are solution for this. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஆன்சர் நமக்கு இதுக்கு கிடச்சிருக்கு. ரெண்டு ஆன்சரையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துக்கலாம். தேர்ட் சம்மு ஷோ தட், அடுத்து அதே மாதிரி del f of r into r vector which is equal to r into f dash of r plus 3f of r. இந்த கேஸ் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சொல்யூஷன் பார்த்துக்கலாம். del f of r into r vector. ஓகேங்களா? ஸோ இதை டெல்லுக்கு பதிலாக என்ன போடுவோம்? dou by dou x I vector, dou by dou y j vector, dou by dou z k vectorனு போடுவோம். into f of rனு போட்டு இந்த r வெக்டாருக்கு பதில் xi yj zk வந்துருங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன போட போகிறேன்? dou by dou x
f of r into x plus dou by dou y f of r into y plus dou by dou z f of r into z. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து யூவி மெத்தட், u இன்ட்டு வி. ஃபஸ்ட்டு இந்த டேர்மை வச்சுட்டு இதை பண்ணுவேன், செகண்டு இதை வச்சுட்டு இதை பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு இதை பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் ஆர், எக்ஸை பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு எஃப் ஆஃப் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் ஆர் டோ ஆர் பை டோ எக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்ஸ் எஃப் ஆஃப் ஆர் ஒய்யை பண்ணால் 1 ப்ளஸ் என்ன பண்ணுவோம் y இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய். ஓகேங்களா? ஸோ அடுத்து தேர்ட் டேர்ம் பாருங்கள். இந்த டேர்மில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஆரை வச்சுட்டு இசட்டை பண்ணால் 1 ப்ளஸ் இசட்டை வச்சுட்டு எஃப் ஆஃப் ஆரை பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு டோ ஆர் பை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் ஆர்னு இருக்குங்களா? அப்போ என்ன பண்ணலாம், 3f ஆஃப் ஆர். அடுத்தது என்ன இருக்குது, எஃப் டேஷ் ஆஃப் ஆரும் இருக்குது. மூணுத்துலேயும் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இருக்குது ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஆர். ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுவோம், இதோட வேல்யூ எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். ஓகேங்களா? ஏற்கனவே நம்மகிட்ட ஒன்று எக்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர், ஒய் ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை ஆர். ஓகேங்களா? which is equal to 3f of r plus f dash of r. இதோட வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம், r ஸ்கொயர் பை r. ஒரு r மட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 3f of r in plus f dash of r into r. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் எழுதிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் என்ன ஃபைண்ட் பண்ணோம் நம்ம, del of f of r into r vector. இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணது. இதுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், which is equal to 3f of r plus r into f dash of r. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். evaluate del r power n into r vector. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம், which is equal to dou by dou x r power n into x. ரெண்டுத்துலேயும் i வரும், டாட் பண்ணால் 1 ஆகிடும். ஸோ i போயிடுச்சு. dou by dou y r power n into y plus dou by dou z r power n into z. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்க்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது r power n into 1. ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு இதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு r power n டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், n into r power n minus 1 into dou r by dou x ப்ளஸ் அதே மாதிரி இந்த டேர்முக்கு என்ன வரும், r power n into 1 ப்ளஸ் y into n into r power n minus 1 dou r by dou y. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் பாருங்கள். தேர்ட் டேர்ம் என்ன வரும், அதுக்கும் அதே மாதிரி தான் வரும் நம்மளுக்கு. r power n into 1 ப்ளஸ் z into n r power n minus 1 dou r by dou z. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எழுதிட்டோமா? அடுத்த ஸ்டெப்பில் r power n என்ன வரும் நமக்கு, 3r power n ப்ளஸ் அடுத்த டேர்மில் என்ன இருக்குன்னா நமக்கு n r power n minus 1 n r power n minus 1 n r power n minus 1 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். n r power n minus 1. இங்கே வேல்யூ வந்து x by r, y by r, z by r. ஆல்ரெடி ஒரு x இருக்குது, y இருக்குது, z இருக்குது. ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், x square by r plus y square by r plus z square by r. ஓகேங்களா? which is equal to 3r power n into r n minus 1 r square by r
ஆறு கேன்சல் ஆகிடுங்களா. கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும், 3r⁻n. இங்கே நமக்கு ஒரே ஒரு r மட்டும் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் பண்ணால் -1 + 1 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், n × r⁻n. n மட்டும்தான் இருக்கும் ஆன்சரில். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், r⁻n காமனாக வெளியில் எடுத்துட்டா 3 + n இருக்கும் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் del r⁻n × r vector is equal to r⁻n 3 + n. This is the answer. ஸோ ஒரு நோட் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த சம்முக்கு ரிலேட்டடாக. சப்போஸ் நோட்டில் del r⁻n del vector is equal to 0 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதோட டாட் ப்ராடக்ட் இது 0ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், சொலனாய்டல்னு அர்த்தம். தட் இஸ் சொலனாய்டல். ஸோ சொலனாய்டல் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஆன்சர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், 0ன்னு போடுவோம். r⁻n 3 + n is equal to 0. ஓகேங்களா. அப்போ n is equal to -3 is the answer. சப்போஸ் சொலனாய்டல்னு கொடுத்துட்டு என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா n is equal to -3 போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மு 5th சம் பார்ப்போம். Find del phi if phi is equal to log modulus r vector. ஓகேங்களா. r n into modulus r vector அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்ட்டு ஃபையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபையோட வேல்யூ log modulus of r vector. modulus of r vectorனு இருக்குது. ஸோ இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். del phiயோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் பார்க்கலாம். இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெக்டார் எழுதிக்கோங்க. r vector is equal to xi vector plus yj vector plus zk vector. ஓகேங்களா. இப்போது r vector இருக்குது. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா del phi ஃபைண்ட் பண்ணோம். ஃபையோட வேல்யூ log of modulus r vectorனு இருக்குது. ஸோ r vector எழுதிட்டேன். r ஸ்கொயர்னால் என்ன வரும் நமக்கு, x² + y² + z². therefore modulus of r vector நமக்கு என்ன வரும்னா x² + y² + z². ரூட்டில் போடுவோம். ஸோ அந்த ரூட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா பவரில் 1/2ன்னு எடுத்துட்டேன். ஸோ del phi இப்போ del phi அப்படின்னு எடுத்துக்கிறேன். del phi எப்படி எழுதலான்னா ∂/∂x log x² + y² + z² பவரில் 1/2 into I vector plus ∂/∂y log of x² + y² + z² பவரில் 1/2 into j vector plus ∂/∂z log of x² + y² + z² பவரில் 1/2 into k vector. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா. அப்போ என்ன வரும், ∂/∂x of log r into y vector plus ∂/∂y. ஸோ இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். log r into j ∂/∂z log r into k. ஓகேங்களா. புரியுதா ஏன் இதை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, log rன்னு எடுத்துட்டேன். இதோட வேல்யூ வந்து நமக்கு r. இந்த வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம், modulus of r vectorன்னு எடுத்திருக்கோம். modulus of r vectorரை நம்ம rன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேர்மில் இருக்க வேல்யூஸ்க்கு பதிலாக log rன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் என்ன பண்ணுவோம், ∂/∂r into log r into ∂r/∂x I vector. ஸோ அதே மாதிரி ∂/∂r into log r ∂r/∂y into j vector plus ∂/∂r log r ∂r/∂z into k vector which is equal to 1/r. log r differentiate பண்ணிங்கன்னா 1/r, இதோட வேல்யூ x/r.
இங்கேயும் 1/r, இதோட வேல்யூ x/y. ஸோ இங்கே வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். x/r into I vector. இப்போ 1/r y/r into j vector, 1/r z/r into k vector. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா r into r, r into r, r into rன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1/r வச்சுட்டு xi vector by r நான் காமனாக எடுத்துக்கிறேன். ப்ளஸ் yj vector ப்ளஸ் zk vector divided by r, which is equal to r vector. இந்த மேலே இருக்க வேல்யூ r vector divided by r square. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடுச்சு பாருங்கள். 5 of log modulus r vector அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஸோ இதோடைய del phi நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா r vector by r square. This is the answer. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் லாப்லாசியன் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர், லாப்லாஸ் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக எல்லாருமே வீடியோவை பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.